Hi students, this is Yuvan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தடில் இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம இதை எக்லன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எக்லன் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு மெயின் டயகனலுக்கு பில்லோவாக இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர்ஸு 0 கொண்டு வர போகிறோம். அதாவது இந்த 2, 5 அண்டு -1 இந்த 3 நம்பர்ஸை 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம எக்லன் ஃபார்மாக கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை ஏ அப்படிங்கிற ரேங்க் எடுத்துடுங்க. 1 1 1 3 2 -1 3 4 and then 5 -1 7 11. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல, அதனால் ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் அப்படியே எழுதிக்கிடுங்க. அண்ட் தென் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம 0 ஆக்க போகிறோம். சரியாமா? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பரு அண்டு தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பர், இந்த 2 ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நம்பரையுமே நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரையுமே நம்ம ஈக்குவலாக மாற்றும் போது நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு இங்கே 2 இருக்கிறதுனால ஃபஸ்ட் ரோவில் உள்ள நம்பர் எல்லாத்தையுமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த ரோவில் 0 தேவைப்படுதோ அந்த ரோவிலேருந்து அந்த கம்பேர் பண்ணக்கூடிய ரோவை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை ரஃப் ஒர்க்கில் நம்ம சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ரோவில் எழுத சொன்னேன், எந்த ரோவில் 0 தேவைப்படுதோ அந்த ரோவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்போ 2 -1 3 4 ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 இருக்கிறனால ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 1 2 is 2 1 2 is 2 1 2 is 2 அண்டு 3 2s are 6. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை தான் நம்ம 0 பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர்னுடைய சைனை பாருங்கள், ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ நம்ம சேம் சைனாக இருக்கும்போது சைனை சேஞ்ச் பண்ணால் எலிமினேட் ஆயிரும். அப்போ எல்லாத்துக்குமே சைனை சேஞ்ச் பண்ணணும். எல்லா நம்பர்லையுமே பாருங்கள் எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அதனால் சைனை சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ்னு சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 2 -2 என்ன ஆயிரும் 0. அண்ட் தென் -1 -2 அப்போ செகண்ட் ஒன் என்ன கிடைக்கும் -3. தேர்ட் ரோ பாருங்கள் 3 -2 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1. அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பாருங்கள் 4 -6 அப்போ -6லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2. இதைத்தான் இப்போ நம்ம செகண்ட் ரோவாக எழுத போகிறோம். அப்போ செகண்ட் ரோ நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் 0 -3 1 அண்டு -2. இதே மாதிரியே சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பர், இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் 5. அப்போ இதை எதோட கம்பேர் பண்ண சொன்னால் ஃபஸ்ட் ரோ கூட ஃபஸ்ட் நம்பர் தான். அப்போ இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரியே நம்ம தேர்ட் ரோவில் இருந்து ஃபஸ்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதையும் இதே மாதிரியே ரஃப் ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க. அப்போ ஃபஸ்ட்டு தேர்ட் ரோ எழுதிக்குவோம் 5 -1 7 11. அதுக்கு கீழே எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரோவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5 is 5 1 5 is 5 1 5 is 5 அண்டு 3 5s are 15. இதையும் அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரை 0 ஆக்குறோம், ரெண்டுமே சைன் எப்படி இருக்குது சேம் சைனாக இருக்குது. அப்போ சைனை என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் ஆப்போசிட் சைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சைனையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக சப்ட்ராக்ட் ஆகிரும். சரியாமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை 0 ஆக்குறோமோ அந்த நம்பர்னுடைய சைனை தான் செக் பண்ணுறோம். அந்த 2 நம்பர்னுடைய சைன் சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். சரியாமா? அடுத்த நம்பரில் சப்போஸ் சைன் ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போ அதுக்கு சேஞ்ச் பண்ணணுமா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட் நம்பர் நம்ம எதை 0 ஆக்குறோமோ அந்த நம்பர்னுடைய சைனை மட்டும் பார்த்தா போதும். சரி, இப்போ சைன் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இப்போ செகண்ட் நம்பர் பாருங்கள் ரெண்டுமே மைனஸு, அப்போ ரெண்டுமே மைனஸ்லேருந்து ஆட் பண்ணுவோம், அப்போ -6. தேர்ட் ஒன் பார்த்துங்க 7 -5 7லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 2. அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பாருங்கள் 11 -15 அப்போ 15லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -4. இதை தான் நமக்கு தேர்ட் ரோவில் எழுத போகிறோம். அப்போ தேர்ட் ரோ எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் 0 -6 2 அண்ட் -4. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோவில் செகண்ட் நம்பரை 0 ஆக்கணும். ஏன்னா நமக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் 0 வரணும். இது தான் நம்ம எக்லன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு 2 நம்பரை 0 ஆக்கிட்டோம். அடுத்தது என்னென்னா தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் நம்பர். இந்த தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் நம்பர் 0 ஆக்கிறதுக்கு யாரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் நம்பரோட கம்பேர் பண்ணணும். ஓகேவாம்மா? அப்போ இதில் என்ன நம்பர் இருக்குது, இதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் 6ஆக மாறிடும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரியே ரஃப் ஒர்க்காக எழுத போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 ரோவில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதனால் ஃபஸ்ட்டு 2 ரோவை நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 1 3
0 -3 1 -2 அண்டு தேர்ட் ரோவை என்ன பண்ண சொன்னேன், இதில் 6 இருக்குது, இதில் 3 இருக்கிறதுனால செகண்ட் ரோவை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எந்த ரோவில் 0 தேவைப்படுதோ அந்த ரோவை ரஃப் ஒர்க்கில் ஃபஸ்ட்டில் எழுதிக்குவோம். அப்போ 0 -6 2 அண்ட் -4. செகண்ட் ரோவை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 -6 2 -4. இப்போ பாருங்கள் நமக்கு எதில் 0 தேவைப்படுது, செகண்ட் நம்பர். அப்போ இந்த ரெண்டு நம்பருடைய சைன் பாருங்கள், சேம் சைனாக இருக்குது. சேம் சைனாக இருந்தால் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. அப்போ 6 - 6 என்ன ஆயிரும், 0. ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி 0. அப்போ இதுலேயும் அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், 2 - 2 0. இங்கே இது +4, இது -4. அப்போ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் ரோவை எழுத போகிறோம். ஓகேவாம்மா? அப்போ நம்மளுக்கு இப்போ பாருங்கள், அந்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் அண்டு தேர்ட் ரோவில் உள்ள 2 நம்பர் இதைத்தான் நம்ம 0வாக கொண்டு வரணும். அதுதான் எக்லன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். பட் நமக்கு இதை 0வாக கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக கூட 0 ஆயிடலாம், அல்லது செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ ஃபுல்லாக கூட 0 சான்சஸ் இருக்குது. பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிட்டு. அப்போ இதனுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம எக்லன் ஃபார்ம் கொண்டு வந்த பிறகு எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிட்டு. அப்போ ஃபஸ்ட் ரோலையும் நம்பர் இருக்குது, செகண்ட் ரோலையும் நம்பர் இருக்குது. அப்போ நான்-0 ரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்லி 2 தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுட்டா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.